எம் சரவணன் வரவேற்புரை நிகழ்த்துவார். இந்த இனிய விழாவிற்கு தலைமை தாங்க இசைந்தவரும் எங்களுக்கு தந்தை போன்றவரும் திரையுலகத்தின் தந்தையும் பெரியவர் நாகிரெட்டி அவர்களே, தமிழகத்தின் முதல்வராகவும் திரையுலகத்தின் காவலாராகவும் இருந்து வரும் எத்தனையோ அலுவல்களுக்கு நடுவிலும் இந்த முந்தானை முடிச்சு கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தனது கொடுத்து சிவந்த தனது ரோஜா கரங்களால் பரிசு அளிக்க வந்திருக்கும் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, கலையுலக பெரியவர்களே, விநியோகஸ்தர்களே, திரையரங்கு உரிமையாளர்களே, கலைஞர்களே, தொழில்நுட்ப வல்லுநர்களே, என்றென்றும் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வரும் பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, அவையில் நிறைந்திருக்கும் அன்பு முகங்களே, பாக்யராஜ் ரசிக மன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சியின் வெற்றியின் பெரும் பங்கு நண்பர் பாக்யராஜ் அவர்களின் தனித்தன்மைக்கு கிடைத்தது என்றால் அது மிகையாகாது. இப்படத்தில் நாயக நடித்து வெற்றியில் பங்கு கொண்ட ஊர்வசி அவர்களையும் அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக பாராட்டி மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அண்மையில் வெளிவந்த படங்களில் அத்தனை பாடல்களும் பட்டி தொட்டி முதல் எல்லா இடங்களிலும் பரவும்படியாக இசையமைத்து கொடுத்த இளையராஜா அவர்களை நான் இதில் பாராட்டுகிறேன். அவருடன் இதற்கு பாடல் எழுதிய பாடலாசிரியர்களையும் பாடியவர்களையும் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையிலே 1282 இருக்கைகள் கொண்ட அலங்கார் திரையரங்கில், இதுவே சென்னையில் மிகப்பெரிய திரையரங்கு. இந்த திரையரங்கில் தினசரி 3 காட்சிகளாக தமிழகத்தில் இதுவரை 202 நாட்கள் ஓடியது இதுவே முதல் தரம் என்று நான் நினைக்கிறேன். முந்தானை முடிச்சு திருவனந்தபுரம் ஆதிரா திரையரங்கில் தினசரி 3 காட்சிகளாக 175 நாட்களும், தொடர்ந்து மத்திய காட்சியாக 28 நாட்களும், ஆக மொத்தம் 203 நாட்கள் உற்சாகமாக ஓடியது. எங்கள் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் 186 நாட்கள் ஓடியது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தி அபிராமியில் பெரியவர் திரு சிவலிங்கம் செட்டியார் அவர்கள் முன் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தினால் 176 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து திரையிட முடியவில்லையே என்று எங்களுக்கு வருத்தம் தெரிவித்தார். அவரது அன்புக்கு எங்கள் நன்றி. அவரது அருமை மைந்தன் திரு ராமநாதன் அவர்களுக்கும் எங்கள் நன்றி. இந்த விழாவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொன்மன செம்மல் அவர்களின் பொற்கரங்களால் அதிகமான கலைஞர்களுக்கு கேடயங்கள் வழங்க இருப்பதனால் குறிப்பிட்ட இந்த நேரத்திற்குள் ஒவ்வொருவரையும் என்னால் பாராட்டு தெரிவிக்க முடியவில்லை என்று நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தரும்படி மதிப்புக்குரிய நாகிரெட்டி அவர்களையும் பாராட்டி பரிசுகள் வழங்குமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார்கள். திரு MS குவன் அவர்கள் திரு B நாகிரெட்டியார் அவர்களுக்கு மாலை அணிவிப்பார்கள். விநியோகஸ்தர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படும். திரு ஆனந்தா பிக்சர்ஸ் சுரேஷ், திரு ML மெய்யப்பன் MLM மூவிஸ், மிஸ்டர் GV மெசஸ் சுஜாதா பிலிம்ஸ், மெசஸ் திலகம் பிக்சர்ஸ் திருச்சி, மெசஸ் AVM லிமிடெட் கோயம்புத்தூர், ஜோதி முருகன் பிலிம்ஸ் சேலம், மெசஸ் சுப்பன் கம்பெனி திருநெல்வேலி மிஸ்டர் சுப்பையா, மிஸ்டர் சாமி சூரி பிலிம்ஸ் எர்ணாகுளம், மெசஸ் ரவிச்சந்திரா பிக்சர்ஸ் பெங்களூர், மெசஸ் சூப்பர் இன்டர்நேஷனல் மெட்ராஸ். தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு கேடயம் வழங்கப்படும். மெசஸ் கணேஷ் லித்தோ பிரஸ், மெசஸ் ஜெமினி கலர் லேப், மெசஸ் மாயா மாடுலேஷன், மிஸ்டர் R ராமலிங்கம், மிஸ்டர் RM வள்ளியப்பன், M வீரப்பன், மிஸ்டர் K வீரப்பன், மிஸ்டர் V விஜய், மிஸ்டர் S ஸ்ரீதரன், மிஸ்டர் R நாராயணன், மிஸ்டர் P செல்வம், மிஸ்டர் S நாகலிங்கம், மிஸ்டர் SP அர்ஜுனன், மிஸ்டர் கேதா ஆர்ட்ஸ் உங்கள் நண்பன் LR நாராயணன், மிஸ்டர் பாலச்சந்தர் of AVM G தியேட்டர், மிஸ்டர் CD விஸ்வநாதன் of AVM C தியேட்டர், and Mr. K சம்பத் of AVM RR தியேட்டர், மிஸ்டர் JJ மாணிக்கம் Chief Engineer of AVM RR தியேட்டர், and மிஸ்டர் R ரங்கசாமி ஐயங்கா. திரு இளையராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்து விழா நாயகன், கதாசிரியன், டயலாக் ரைட்டர், டைரக்டர், நடிகர் திரு K பாக்யராஜ். அடுத்து தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் விநியோகஸ்தர்கள் சார்பிலே பரிசுகள் வழங்கப்படும்.
அடுத்து கே பாக்யராஜ். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் சக கலைஞர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த ஃபங்க்ஷனில் பரிசு வாங்குறது எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதோ அதே மாதிரி இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட சிரமங்கள் ரொம்ப சிரமமாகவே இருந்தது. இந்த படம் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் எல்லா படத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமான பிரச்சனை இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னால் ஏவிஎம் சார்பில் திரு கமலஹாசன் அவர்கள் ஆக்ட் பண்ண சகலகலா வல்லவன் தயாரிச்சிருந்தாங்க. அதனால் அடிக்கடி சரவணன் சார் பயப்படுத்த மாட்டார், ஆனால் கேவிஎம்பி இவங்கெல்லாம் பயப்படுத்திட்டு இருப்பாங்க. அன்னை சகலகலா வல்லவன் இருக்குது, அந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா பிரச்சனையும் நடுவில் சாதாரணமாக நான் தப்பிக்கிறது தான் முக்கியம்னு நினைப்பேன். இந்த படத்துல ஏவிஎம் பேனர், அதுக்கு முன்னால் எடுத்த படங்கள், அதனுடைய வெற்றிகள் இதெல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு ஒரு படம் வரணும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பயம் அதிகமா இருந்தது. அதனால கொஞ்சம் அதிகமான சிரமங்கள் எடுத்துட்டு இந்த படத்தை எடுத்தேன். படம் சரியில்லைன்னு சொன்னா டக்குன்னு டைரக்டர் சொல்லிடுவாங்க, அவர் தான் காரணம், சரியா கதை எழுதல, சரியா இது பண்ணலன்னு. சக்சஸ்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒருவேளை பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், போட்டோகிராபி, இல்லைன்னா மற்ற ஆர்டிஸ்டுகள், காமெடி, இப்படி பல காரணங்களுக்குலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பல காரணங்கள் நான் சொல்ல முடியும். பொதுவா இதுல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது ஆர்டிஸ்ட் சைட்ல ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது மியூசிக், அதுக்கப்புறம் போட்டோகிராபி. நிறைய பிரச்சனைகள் நடுவில் சக கலைஞர்களுக்கு அவர் கையால் பரிசு வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதனால அவருக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் எந்த விதத்துலையும் எனக்கு எல்லா படத்துக்கும் இருக்கிற மாதிரி ஏவிஎம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது கொஞ்சம் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குங்கிற மாதிரி முதல்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் முழுக்க முழுக்க சகல சுதந்திரங்களையும் எனக்கு கொடுத்து கடைசி வரைக்கும் படம் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து உதவி பண்ண தயாரிப்பாளர்களுக்கும் இந்த படத்தை விநியோகம் பண்ண எல்லா விநியோகஸ்தர்களுக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு மற்றும் தியேட்டருக்காரங்க, பப்ளிக், ரசிகர்கள் மற்றும் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திரு நாகிரெட்டியார் அவர்கள். Honorable Chief Minister Thiru M.G. Ramachandran. Yes. Mr. Sarvanam and Mr. Bhagyaraja and friends. It is my good fortune to have our beloved Chief Minister and all of you here in my own studio. I wish my late friend Thiru A.V. Mayappan was also here today. Alas, giants of my time like Mehboob Khan, S.S. Vasan, Mr. Sundaram, Mr. Mayappan have all passed away. Today brings to my mind sweet memories of Thiru MGR's visit to the studio in those days when we worked together. At that time, he had least idea of entering politics or of taking advantage of his popularity as a hero in films. I recall vividly his sharing and enjoying his own meal with the highest and the lowest with whom he was working in the studio. Not only in my studio, I have seen even in Satya, when Velmani's picture also, one day I went at 12 o'clock. After the break, he said, "Redyar, சாப்பிடலாமே இங்கேன்ட்டு." எங்கே சார்? நோன வாங்க, வீட்டில் இருந்து சாப்பாடு வந்துடுச்சு. போய் பார்த்தா 25 பேர் வருஷம், he was serving the food. That was how MGR has treated his technicians and his colleagues. He did not hesitate to change an incident in the screenplay or add a dialogue whenever it was necessary to uphold the character of the role he was playing. For instance, I hear once ALS was telling me, in one role, he has to hold a cigarette in his hand. He said he refused with apology and saying,
that I don't want to show this on the screen, that I just take a cigarette into my hand. This can only show how much he has been careful in building up the character of the hero, his image, hero's image, not MGR's image. That is how today he became the hero and hero of the people today. It is the character in personal life along with his talent as an artist that made him the most popular hero. Whenever I used to go to airport, I used to see at least 50-60 people waiting at the gate, standing. I used to ask the driver, always I see crowd here, and I food feeding guy and samacharing. Then the driver told me, no sir, they have come there to tell all their, woes and tales. I said, what does he do? Somebody comes and says, sir, uruk podum, ticket illa, padam illa. But he will not give them the money. He has kept a manager specially for that. He will ask him to go to the station, buy a ticket, put him in the train and come back. And many of the people also have, just when they represented that their children, they could not pay the fees, he will not give them money. But he will ask his manager to go to the school, inquire whether it was a fact, and see that the money was paid. This is how his charity and his popularity started. Thiri MGR was never selfish, did not enjoy the fruits of his success himself alone. He has never, had that feeling that he, perhaps, everybody, I do not know whether you believe, what has come through the right hand, he does not know how it has gone through the left hand. This is how, the money has been. For instance, I just like to quote here, once we went to shooting to Mysore. In Vrindavan we were shooting. It was winter, cold. We all had, meals, and we were waiting for the hero. MGR was missing. I said, where is our MGR? He said, he has gone to Mysore, sir. What is it? What purpose at this hour? He went there to buy sweaters for all the workers, including light boys, production boys, because he said, Romba chilla irkinga. That's why I went to buy sweaters. This incident I can never forget in my life. It is not to please him. I have nothing to ask him. And if anybody thinks that I am trying to flatter, Mr. MGR for some selfish motive, I only pray God that he should forgive me. He went out of his way to help the poor. His resources were made available spontaneously to the good cause or promoting the ideals of Aringar Annadare, his teacher, his leader, and whom he considered as a godfather. Here, I should like to just mention one thing. Once I had the opportunity of meeting, I wanted to go and pay my respects to Annadure after he became the chief minister. Just then, he had been to Chengalpet, Kanjivaram, and came tired, and he was sleeping in the room. I told the boy, sir, I will come next time, don't please, disturb, I will go away. I do not know how he has come to know that I have come. He immediately wanted me, sent word, asked Reddyar to come to the room. I went into the room. His eyes were swollen because perhaps, he was traveling, and he was completely, closed windows, and he was lying down in the bed, and he made me sit on the bed. He said, Reddyar, how is children, how is Venu? My son was very near to him. He inquired. Afterwards, I just told him, sir, do we discuss certain things? Then he told me, Mr. Reddyar, varavangalla engala patti romba perumiya pesuravangale varanga. All people come and praise. But who are real friends, who come and tell us what are our defects, what people are talking about us in the other way. This we want to know. Like that, if you come once in a way and tell us
what you hear about our people in the public, I will be very grateful to you. That is another way. No other person can have that, in course of time, Mr. MGR, our hero, he became the unquestioned leader of the people by the merit of his sacrifice and popularity. His rise to political power has made India cinema a force to reckon with in national life, because that was the first time when we had, all over India, that a film hero has come as the chief, and it was a sensation. Well, riding on the wave created and sustained by him, he brought the status to this industry. It should be possible for many others from the industry to come to political power. But we should remember that political power will place greater responsibility to society on our shoulders. Today, perhaps we do not know that in every state that our industry people are trying to come forward, but we are not sure how far they will just keep the image of our leader who has built up from the film industry. I am really I hope they will be able to keep up. Otherwise it will be a curse on this industry, which is the most powerful, media Let us hope that others from the industry who will take to politics will emulate our Chief Minister and devote their lives for the service of the people as he has been doing. See, better to talk less and do more. Some people have been lecturing on the platform, my blood is yours, my bones are to you, my body is yours, everything. That does not work unless you are able to really serve them. I must congratulate AVM Brothers and Bhagya Raja for the excellent movie they have given to Indian cinema in Mundane Mudichu. Mundane Mudichu, it's called Brahma Mudi in Telugu. This picture, before I saw this picture, everybody was talking. Oh, no, you can't see, there is a lot of dialogues, with a double meaning, it's a vulgar picture, this thing, that. I also felt, in the initial stage, because some people were talking. Then I thought, when my wife, my daughters, all daughter-in-laws, everybody, after seeing they saw in the video or something, all his previous pictures, and he is following the same step where the honor of the woman, the protection for children, and to the extent, he speaks. Whatever dialogue comes from his mouth, it is something like Gita. It's just like that. I am not praising him. I am not going to make him a director. I am not asking him to make a picture. But I appreciate that people like Bhagya Raja, many more should come to this industry, and this industry should prosper. And the theme also is a very noble theme, very, very noble theme. What more you need, sir? With that child, a father, whenever, he thinks how a stepmother will treat in case, he marries. See, there is so much, I can talk on this picture hours together, but I don't want to bore you, sir. It is one of the best pictures I have seen. More and more such films will bring credit to the industry at a time when it is being blamed for all the evils of the society. விழா தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஏவிஎம் சரவணன் அவர்களே, அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இந்த விழாவில்
தகுதியுள்ளவர்கள் எல்லாம் பாராட்டி விட்டார்கள், முதல்வரை தவிர. அவர் பேசும்பொழுது அவர் குறிப்பிட போகும் நல்ல வாக்கியங்களுக்கு மேல் ஒரு நல்ல வாக்கியத்தை என்னை போன்ற ஒரு சிறு குழந்தை சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் என்னுடைய தொழிலில் இருக்கும் ஒரு சகோதரனின் வெற்றியை மக்களின் மத்தியில் சொல்லி உலகாங்கிதம் அடையாமல் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் இந்த மேடையில் நான் நிற்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இப்போ அவர் சொன்னார், பேசும்பொழுது பாக்யராஜ் பேசும்பொழுது சொன்னார், நாம் இந்த படம் பண்ணும்போது சகலவல்லவனை காட்டி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு. சரி, இப்போ என்ன மிரட்டிட்டு இருப்பாங்க முந்தானே முடிச்ச காட்டி அதை அவர் நினைச்சே பார்க்கல. ஆக இது எனக்கு திருப்பியும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்ட ஒரு ஞாபகமா இருக்கு. ஒரு பரீட்சையில் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கும், அடுத்த வாட்டி கொஞ்சம் ஒரு 2 மார்க் குறைஞ்சி போயிடுச்சுன்னா செகண்ட் ரேங்க் ஆகிடும். அப்போ வீட்டில் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அந்த பையனை பார்த்தியா எப்படி நல்ல மார்க் வாங்கியிருக்கான், நீ படிக்கிறத நிறுத்திட்டேன்னுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி இருப்பதனால் எங்களின் திறமைகளை ஆரோக்கியமாக வளர்த்து கொள்ள முடியும். இந்த ஒரு அழகான ஆரோக்கியமான போட்டி என்றென்றும் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதில் பல கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்தி பிரபலமாக்கி இருக்கிறார். முருங்கைக்காயிலிருந்து ஆரம்பிச்சு பல வஸ்துக்களை கூட பிரபலப்படுத்தி இருக்கிறார் அவர். அவ்வளவு நல்ல இயக்குனர் அவர். அவரை பாராட்டி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமாக பேச வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர் பேச்சை கேட்க எனக்கே ஆவலாக இருப்பதால் என் பேச்சை இத்துடன் முடித்துக்கொண்டு இந்த மாபெரும் மேடையில் என்னை பேச அனுமதித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் விழாவின் தலைவர் அவர்களே, மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, தயாரிப்பாளர் சரவணன் யுகன் பாலசுப்ரமணியம் அவர்களே, பாக்யராஜ் இணைந்த அவருடைய முந்தானை முடிச்சில் முடித்து போட்டு வைத்திருக்கும் தமிழகத்து ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்லா தெரியும். நான் இதுக்கு பயந்துதான் நான் அங்கே ஒரு மூலையில் உட்காந்து உண்மையிலே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ராஜனை பார்ப்பேன் மேடையில், அவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாரு, நாகரிக இருக்காரு, சரவணன் நிற்கிறார். ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனங்கள் ஏவிஎம்னுடைய இது நாகரிட்டியாருடைய வாகினி. அங்கே தமிழகத்துக்கே ஒட்டுமொத்தமான ஒரு கலைஞர் எம்ஜிஆர், அங்கே ஒரு பாக்யராஜ். நான் அங்கே தூரத்தில் உட்காந்து என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் இந்த ராஜனை போட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரு சுகமாக இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கும்போது. இதில் நான் சிக்கக்கூடாது, இந்த இன்பகரமான சிக்கலில் சிக்கக்கூடாதுங்கிறது தான் இப்படி ஒரு 2 வார்த்தையாக சொல்ல வேண்டி இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்து உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான என்னுடைய பழைய நினைவுகள்லேயே உட்காந்து நான் ரொம்ப ரசித்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, சரி வெளியில் வந்துடணும். ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி அதை இன்னொன்னே நான் சொல்லிக்குவேன். இப்போ ஏன் நான் இங்கே எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயம் இங்கே பாராட்டணும் இல்லையோ, உங்களுடைய சக்திகள் எனக்கும் சரி பாக்யராஜுக்கும் வர வேண்டும். உங்களுடைய யூகங்களும் புத்திசாலித்தனங்களும் எங்களுக்கு வர வேண்டும். உங்களுடைய மதிநுட்பமும் எங்களுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் தலைமுறை மாறி வந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வந்த இந்த கலைஞர்களை இங்கே சரிசமமாக இங்கே அமர வைத்து அவர்களை நீங்கள் பாராட்டுகின்ற இந்த பக்குவம் எதிர்காலத்தில் சின்னவர்களாக நாங்கள் இருக்கும் வளர்ந்து வரும்பொழுது எங்களுக்கு பின்னால் வரும் டெக்னீஷியன்களை நாங்கள் பாராட்டுகின்ற ஒரு பெருந்தன்மை எல்லாம் நாங்கள் இழந்துவிடக்கூடாது. அதுபோல் எங்களுக்கும் வர வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ராஜனை பற்றி நான் சொல்லுவது என்றால் ஏதோ அதிக பிரசங்கித்தனமாக என்னுடைய மாணவனை பற்றி நான் சொல்லுவது போல் இருக்கும். பொதுவாகவே முதன்முறையாக நான் பார்த்த ராஜன் என் முதல் படத்திலே 16 வயதிலே கமலாசன் கூட தான் ஜோடி நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு சீன்ல ஒரு வைத்தியரா ஒரு சீன் தான் இருப்பான். டப்ப 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 டப்பன்னு 2 வார்த்தை பேசிட்டு போவோம். அதுக்கப்புறம் கிழக்க போறையில், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா புதிய வார்ப்புகளுக்கு முன்னால் அவன் புத்திசாலித்தனம் எனக்கு தெரியும். ஒரு பக்கத்து வசனத்தை கொடுத்து இதை உடனடியாக எனக்கு வரக்கூடிய கோபத்தில் படார்னு கிழிச்சு போட்டுடுவேன். என்னையா எழுதுறேன் அப்படின்னா,
ரெண்டாவது 3 நிமிஷத்துல மறுபடியும் காருக்குள்ள உட்காந்து எங்கேயோ போய் வந்துட்டு மறுபடியும் வேற ஒரு பேப்பர் வரும். நாம என்ன நினைச்சோமோ அதை திருப்பி கொண்டாடும். அதை நான் அவன்கிட்ட சொல்லுவேன், ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டர் அப்படின்னு நானே சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்களுடைய பூஜை ஸ்டில்ல பார்த்துட்டு எனக்கு கதாநாயகன் இல்லாமல் நான் அலையோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். கதாநாயகன் அமைஞ்சாச்சு, எல்லாம் ஆச்சு. இந்த கதாநாயகனுக்கு நான் என்ன பண்றது? பூஜை ஸ்டில்ல இப்படி பரட்டி பார்க்கும், பூஜையில் நாங்கள்லாம் நிற்கிறோம். அதனால நல்ல மூக்கும் கண்ணாடி கிடையாதப்ப பார்த்தேன். எனக்கு ஒரு வாத்தியார் வேணும், கொஞ்சம் மதிநுட்பமான வாத்தியார் வேணும். வாழ்க்கையில் மதிநுட்பமானவன், தட் இஸ் டிஃபரண்ட். பட் இருந்தால் கூட வேணும். அதுக்கு தகுந்த ஒரு லட்சணம் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அந்த புதிய வார்போர்டில் கூப்பிட்டு சொன்னேன், நீ தான் அந்த தேடி பார்த்தாச்சு, 2 நாள் தான் ஷூட்டிங் இருக்கு, நீ தான் ஏன் ஹீரோன்னு. சார் சும்மா இருங்க சார், விளாடாங்க சார், இது அப்படி தான் பேசும். இல்லையா, நீ தான் ஏன் ஹீரோ, டெஃபினட்டாக நீ தான் ஹீரோ, நீ வர்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் முதல் காட்சி எடுக்கும் பொழுது அந்த நாணி கூனி நின்ன விதம் இருக்கு பாருங்க, காதல் காட்சி எடுத்தேன். அந்த ஆளுக்கு ரொம்ப பிடித்தமான காட்சி. முதல்ல கொஞ்சம் சங்கோசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ரஷ் பார்க்குறேன். அது வரைக்கும் அன்னைக்கு 3 நாள் அந்த ஆள் சாப்பிடவே இல்லை. அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரோ அதை தெரிஞ்சுக்குங்க முதல்ல. அது வேற சொந்த படம்னு வேற சொல்லியிருக்கேன். 2 நாள் சாப்பிடவே கிடையாது ஷூட்டிங்ல. ஏன்னா நான் ரஷ் பார்த்து நான் சொல்ற வரேங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சி, எங்கேயோ ஹீரோவா வந்தாரு, ரைட்டர், டைரக்டர், இன்னைக்கு எங்கேயோ போய் நின்று ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை செய்த அந்த ராஜனை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே உங்கள் எல்லோரை காட்டிலும் அதிகப்படியான பெருமையை வாங்கி கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருப்போம். நான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எனக்கு ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். என்னதான் சரித்திரம் சொன்னாலும் பாரதிராஜன் நான் வளரும்போது எனக்கு ரொம்ப பிரமாதமா தெரிஞ்சா, நானும் படம் பண்ணிட்டேன், மன்னார் ஐயோ கிழக்க ஒரு போன்ற ஒரு பேர். ஆனா என்னன்னா அதுலயும் ஒரு ஒரு அல்ல மாதிரி டம்முன்னு மேல போய் நிற்கும் போது நான் ரொம்ப யோசனை பண்ணி அடடா இப்படி ஒரு வளர்ச்சி இருக்கா அப்படின்னு நினைச்சேன். உண்மையிலே அது நான் எனக்கு ஒரு சொந்த என்னுடைய வளர்ச்சி, இது எனக்கு சொந்தமான வளர்ச்சி, இது எனக்கு சொந்தமான விதை, இது எனக்கு சொந்தமான மரம் என்கின்ற பெருமை உங்கள் அனைவரை காட்டிலும் எனக்கு உண்டு என்கின்ற முறையில் இன்னும் அதிகப்படியான இப்ப பொறுப்புகள் அதிகமாயிருச்சு, பயம் ஜாஸ்தி. இப்ப நான் பேசி பார்க்கும்போதெல்லாம் முந்தி இருந்த அந்த இது இல்லை. ஏன்னா அதனாலேயே நான் ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சது, பாராட்டுறது பெட்டர். பாராட்ட பயம் வந்துருச்சு. இந்த முந்தானம் முடிச்சதுக்கு அப்புறமேல இப்ப பண்ணக்கூடிய தாவணி கனவுகள் இருக்கு, அந்த ராத்திரி பகலா உட்காந்து முழிச்சு மண்டையை உடைச்சுக்கிட்டு அதை போட்டு மாத்தி ஏன்னா பயம் அதிகம் ஆயிடுச்சு. ஆனால் பயம் அதிகமாகலாம், குழப்பம் வர வேண்டாம் என்று சொன்னேன். உனக்கு குழப்பம் வராது, அதுவும் எனக்கு தெரியும். ஆகையால் நீ இன்னும் நீண்ட காலம் இருந்து இந்த திரையுலகில் இத்தனை பெரியவர்கள் உன்னை பாராட்டுவது போல் இன்னொரு தலைமுறையும் உன்னை பாராட்ட வேண்டும். அந்த அளவுக்கு நீ வளர வேண்டும் என்று கூறி, நல்ல ஒரு தயாரிப்பாளர் சரவணன், நான் அவரை பற்றி, அதாவது அவர்களுக்கு வியாபார ரீதியாகவும் படம் எடுக்க தெரியும். வியாபார ரீதியாக படம் எடுப்பது மட்டுமல்ல, கலையம்சம். ஏன்னா அவங்க அப்பா காலத்திலிருந்து நமக்கு தெரியும். சமீபத்தில் இதுவும் கலைதான் அதுவும் கலைதான், ஆனால் இரண்டையும் நாங்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்கின்றதாக சரி சமமாக 2 இதுகளில் போய்கொண்டிருக்கிறால் அவருக்கு ஒரு நல்ல ரசனை உண்டு, கலா ரசனை உண்டு சரவணனை பொறுத்தளவுக்கு. நான் அவர்கிட்ட பேசி பார்க்கும்போது கொஞ்சம் இலக்கிய ஒரு நாலேஜ் எல்லாம் ரொம்ப உள்ளவர். அதனால அவர்கிட்ட படம் பண்றதுக்கு பயம்தான் சொன்னான். நான் பயப்பட வேண்டிய நான் கூட கொஞ்சம் நினைச்சேன். ஆனா நான் பழைய பார்த்த முன்னாடி தான் படம் பண்றதுல பயமே கிடையாது. சரவணன்கிட்ட தரமான படங்கள் பண்ணுவதற்கு பயம் இல்லை அப்படின்னு இருக்கு. நல்ல தயாரிப்பாளர். ஆக இதுக்கு மேலே ரொம்ப பேசி நீங்களும் கைதட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, நான் ரொம்ப என்று கூறி எனக்கு இந்த பெருமையை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். அன்புள்ள மரியாதைக்குரிய விழா தலைவர் நாகரெட்டியார் அவர்களே, பட தயாரிப்பாளர் சரவணன் அவர்களே, என்னுடைய தம்பி பாக்யராஜ் அவர்களே, இந்த துறையில் ஆராய்ந்து பார்த்து பல நுணுக்கங்களையும் தொழில் துறையிலே பல முன்மாதிரியாக காண்பிக்கக்கூடிய, சொல்லக்கூடிய, எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே பல உத்திகளை கண்டுபிடித்து செயலாற்றி கொண்டிருக்கும் பெரியோர்களே, சகோதரிகளே, என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முந்தான முடிச்சு என்று பெயர் வைத்தார்கள். எந்த காரணத்துக்காக பெயர் வைத்தார்கள் என்பதை விட இந்த முந்தானை என்பதை பற்றி ஒரு பெரிய அரசியல் சர்ச்சை ஏற்படுகின்ற அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். பெரியவர் நாகிரெட்டியார் அவர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த முந்தானை முடிச்சு என்பது பிரம்ம முடிச்சு என்று ஆந்திரத்திலே சொல்வார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த பிரம்ம முடிச்சு என்றாலும் சரி, அன்பு முடிச்சு என்றாலும் சரி, பொதுவில் மக்களுக்கு இந்த தொழிலுக்கும் இடையில் போடப்பட்ட உறுதியான முடிச்சு என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த பல பிரச்சனைகள் இருக்கின்ற நேரத்தில் 202 நாட்கள் ஓடிய படம் என்று சொல்லும்போது நாம் அனைவருமே பெருமையடைய காரணம் உண்டு. ஒரு முதலமைச்சர் என்கிற நினைவில்லாமல் இந்த தொழிலே சம்பந்தப்பட்ட ஒருவன் என்கிற நினைவிலே நான் பேசுவேனானால் அது மிக பொருத்தமாயிருக்கும் என்று கருதுகின்றேன். இந்த பல தொழிலுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கேள்விகள், சுற்றுச்சார்பிலே எழுகின்ற சோதனைகள் எல்லாம் அவ்வப்போது ஆண்டுக்காண்டு பல ஆண்டுகளாக கவனித்திருக்கின்றேன். அது தொடர்ந்து கூட பிறந்தது போல், உடன் பிறப்பு போல், உடன் பிறந்தது உடல் உடன்தான் என்று சொல்வது போல அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சில சமயம் கேள்விப்பட்டேன், காம்பவுண்ட் டாக்ஸ் என்று கொண்டு வந்த போது நாகிரெட்டியார் அவர்கள் சொன்னார்கள், பட தயாரிப்பில் இப்பொழுது தொந்தரவில்லை, படம் எடுக்கிறோம் என்று வெளியிடப்பட்டவுடனே அது வியாபாரம் முடிந்து விடுகிறது என்கிற நிலையில் இன்று நிலைமை நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். கொஞ்ச காலம் கழித்து அது பயனில்லை, பல படங்கள் இந்த தினம் முடிவுறாமல் இருக்கின்றன, முடிவுற்ற படங்கள் விற்பனைக்கு யாரும் வாங்குவதற்கு வழியில்லாமல் இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்வதை கேட்கும் பொழுது நான் நம்முடைய காலத்தில் இருந்தது இப்பொழுதும் தொடர்கிறது என்றுதான் நான் நினைத்து கொண்டேன் தவிர அது இப்பொழுதுதான் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதிலும் இப்பொழுதெல்லாம் நான் மதித்து பாராட்டுவதற்கு முன்வருவதற்கு காரணம் புதிய நடிகைகளை, புதிய நடிகர்களை அறிமுகப்படுத்தும் துணிவு இயக்குநர்களுக்கும் பல தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அதை விநியோகிப்பவர்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் ஊன்றி கவனித்து அதை அக்கறை செலுத்தும் போது நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நிலைமை அப்படி அல்ல. ஆனால் இன்று புதிதாக நடிகர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன், வருகின்ற விளம்பரப்படுத்தப்படுகின்ற அறிமுகப்படுத்தப்படுகின்ற நடிகர்கள் அனைவரும் எப்படியும் தங்களுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறையோடு அவர்கள் எல்லோருடன் ஒத்துழைத்து தங்கள் திறமைகளை மேல்மேலும் வளர்த்து கொண்டு நீண்டு புகழ் பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதிலேதான் சில கலைஞர்களை நான் பாராட்டும் போது இங்கே குறிப்பிட்டு சொன்னால் யாருக்காவது மனவருத்தம் வரும், என் மனதியால் விட்டுவிட்டு போனார், ஓஹோ அவர்கள் மட்டும்தான் நல்ல நடிகர்களா, எங்களையெல்லாம் சொல்லாமல் விட்டுவிட்டாரே என்று என்னில் கோபித்துக் கொள்வார்கள். அது என்னுடைய மனதியாக இருக்கும், அவருடைய தகுதி குறைவாக இருக்காது. ஆகவே நான் குறிப்பிட்டு சொல்லாமல் இந்த படத்திலே சம்பந்தப்பட்ட பாக்யராஜை நான் பாராட்டுவதன் மூலம் மற்றவர்களையும் பாராட்டுவதாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். முந்தானை முடித்து படத்தை நான் பார்த்தேன். நண்பர் சரவணன் அவரிடம் கேட்டு வீடியோ கேசட்டையும் வாங்கி வைத்திருக்கிறேன், அடிக்கடி போட்டும் பார்க்கிறேன். அடிக்கடி ஏன் என்று கேட்கக்கூடாது. அதிலே
குறிப்பிடத்தக்க வகையில் பல்வேறு கருத்துக்கள் அதில் ஊன்றி நிற்கின்றன. ஒரு கதாநாயகி கதாநாயகனை அடைவதற்கு மிகப்பெரிய பொய்யை சொல்வதற்கு கூட தயாராக இருக்கின்ற வகையில் இந்த கதை அமைத்திருக்கின்றார்கள். இது நான் சமீப காலத்தில் மட்டுமல்ல, ஏதேதோ முறையில் கதாநாயகியோ கதாநாயகனோ முயற்சி செய்வது உண்டு. ஆனால் இதை காண்பித்திருக்கின்ற காட்சியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தின் துணிவு மிகப்பெரிய துணிச்சல் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கதாநாயகி கவருவதற்கு எந்தெந்த வழியில் முயற்சிப்பது என்பது அது ஒரு மெனு. எந்த படத்திலும் அது சில சமயம் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. பெருவாரியான படங்கள் அது இருந்து தீரும். ஆனால் இதை சொல்லப்பட்டிருக்கும் விதம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு புறம்பாக இருக்கிறதா என்று கூட நாம் நினைத்தாலும், தாய்மார்கள், தாய்க்குலம் என்று சொல்லலாம், பெண்ணிலிருந்து முதிய தாயை வரையிலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள முடியாத வகையில் சித்தரித்திருப்பது அது பாக்யராஜனுடைய தனித்திறமை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு காட்சியிலே தன் கருத்தை சொல்லுவது, அதான் அந்த கதைக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுவது திறமைதான். எந்த கருத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு காட்சியிலே வில்லாக இருந்தாலும், அது கதாநாயகனாகவே இருந்தாலும், அவன் நடந்து கொள்ளும் அந்த செயல்முறையெல்லாம் நிகழ்ச்சியிலே இணைக்கும் போது அந்த காட்சியை மட்டும் பார்க்கின்ற மக்கள் சில வேறுபட்ட கருத்துக்களுக்கு அவர் சொந்தக்காரராகுவது இயற்கை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டில் நாம் கதையோடு இணைந்து நாம் மற்ற கவலைகளையோ பிரச்சனைகளையோ மறந்து அந்த கதைக்குள்ளே சென்று நாமும் ஒரு அங்கத்தினராக பாத்திரமாக ஆகிவிடுகின்றோம். அந்த உள்ளுணர்வை இணைக்கக்கூடிய முறையில் கதை அமைப்பது என்பது மிக சாமர்த்தியமானது ஒன்று மட்டுமல்ல, திறமையானது மட்டுமல்ல, சிந்தித்து இதை இப்படி இந்த நிலையில் மக்களுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று மக்களை தெரிந்து கொண்ட ஒரு இலக்கணத்தை புரிந்து கொண்ட முறையில் அவர் வளர்ந்திருக்கிறார் என்பதை எண்ணும்போது நான் நினைத்து அவர்களை பாராட்டுகின்றேன், மகிழ்கின்றேன். அவரை பாராட்டும் போது இங்கே பாரதிராஜா அவர்கள் சொன்னார்கள், நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு எதையெல்லாமோ நினைத்து கற்பனை செய்து ரசித்துக் கொண்டிருந்தேன் என்றார்கள். அவர் மேடையிலே வந்த பிறகு அவர் சொல்லும் பொழுது தன்னுடைய முதல் மாணவன் என்ற வகையில் அவரை பற்றி புகழும்போது நமது உள்ளமெல்லாம் குளிர்கின்றது. எத்தனையோ பேர்கள் சங்கீத வித்வான்களை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய ஆசானிடம் பயிலுகிறார்கள், இடையிலே வெளிவந்து விடுகிறார்கள். அந்த மாணவரும் ஆசானை சொல்வதில்லை, ஆசானும் மாணவனை சொல்வதில்லை. இந்த நிலை சங்கீதத்தில் கூட இருக்கிறது என்றால் கலையில் இல்லாமல் இருக்க முடியாது, தவிர்க்க முடியாது அது. ஆனால் அதை சொல்லி பெருமைப்படுவது, அதை சுட்டிக்காட்டி மகிழ்ச்சி பெறுவது என்கிற நிலையில் இருவர் இருந்தால் அதுதான் இந்த தொழிலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். இங்கே பரிசை கொடுத்த பொழுது விநியோகத்திலிருந்து தொடங்கி கலைஞர்கள் வந்தார்கள். அந்த நுணுக்க அந்த மனோபாவத்தை நான் எண்ணி வியக்கின்றேன். முன்பெல்லாம் கலைஞர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகுதான் விநியோகத்தில் அழைப்பார்கள், படக்கொட்டையின் சொந்தக்காரரை அழைப்பார்கள். இங்கே அப்படி அல்ல. கலைஞர்களை எப்பொழுதும் மக்களுக்கு அறிமுகமானவர்கள், படத்தின் மூலம் அறிமுகமாக்கப்படுகின்றவர்கள். ஆனால் அறிமுகமாக வாய்ப்பில்லாமல் மற்றவர்களை அறிமுகப்படுத்தி தன்னை வெளியே நிறுத்திக் கொள்ளுகின்ற கலைஞர்கள் அவர்களை முதலே அழைப்பது போல இந்த படத்தை விநியோகஸ்தர்களை அனுமதிப்பது ரொம்ப நல்ல காரியம் என்பதையும் அதை பாராட்டுவதற்குரிய செயலாகவும் நான் கருதுகிறேன். இந்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு ஒத்துழைத்த பாக்யராஜ் அவர்களை நான் மனமாற பாராட்டுகின்றேன். பாக்யராஜ் அவர்கள் இங்கே ஒரு 40 பேர்களுக்கு தன்னோடு வேலை செய்த நண்பர்களுக்கு மோதிரங்கள் கொடுப்பதற்கு தயாரித்து வைத்திருக்கின்றார்.
அதை ஒரு 4-5 பேருக்கு தான் கொடுத்தார். அடக்கம் அமரர்கள் உயிக்கும், அது சரிதான். இப்படிப்பட்ட அடக்கம் தேவையில்லை. இது ஒரு நிரந்தரமான நினைவுக்குரிய நிகழ்ச்சியாகும். அதை அவரிடம் கேட்டுக்கொண்டேன். இன்னொரு முறை அவர்களையெல்லாம் அழைத்து கொடுக்கும்போது ஒவ்வொருவரையும் படம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அது நினைவுக்கு தேவை. இங்கே சகோதரி கதாநாயகத்தை ஊர் சொல்லும்போது நான் முதல் படத்தில் வந்தேன், எனக்கு வாய்ப்பு கிடைத்த பெரிய புகழ் வந்தது என்று சொன்னார்கள். நான் சொல்கின்றேன், எல்லோருக்கும் முதல் படம் தான். அது வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அது முதல் படம் அல்ல, மூலதன படம். வெற்றி பெறாவிட்டால் அது சோதனையாக அவர் வாழ்க்கைக்கு அமைந்து விடுகிறது. வெற்றி பெறுகிறவர்கள் கூட அந்த வெற்றியை காத்துக்கொள்ள வேண்டும், தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இது சொத்து சேர்த்து வைப்பது போல அல்ல. கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நான் அனுபவத்தை சொல்கிறேன், நீ எப்படி மற்றவர் எப்படி என்று கேட்கக்கூடாது. வாழ்வு சிறிது வளர்களை பெரிது என்று சொல்வது போல இந்த புகழ் சிறிது வாழ்வு பெரிது. அந்த புகழை காத்துக்கொள்ள அவர்கள் தன்னை எப்பொழுதும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். மனம் சலித்து போய் வரட்டும் ஏதாவது அப்பொழுது பார்த்துக் கொள்வோம் என்று உடல் நலத்தையோ தன்னுடைய கலை பலத்தையோ அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளாமல் இருந்தார்களானால் சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்கள் தயாராக அதுக்கு ஈடு கொடுக்க முடியாதவர்கள் ஆகிவிடுவார்கள். ஆகவே கலைஞர்கள் ஒவ்வொருவரும் நடிப்பு திறமையிலே கலையிலே இருந்தாலும் சரி, பாடற்கலையிலே இருந்தாலும் சரி, ஆடற்கலையிலே இருந்தாலும் சரி, உரையாடல், இயக்குவது, தொகுப்பது, இது போன்ற ஒளிப்பதிவு போன்ற எல்லா வகையிலும் சொல்லுகின்றேன். அவர் அத்துணை பேரும் இன்று நமக்கு வாய்ப்பில்லையே என்று ஏங்கிவிடக்கூடாது. வாய்ப்பு எப்பொழுது வரும் என்று தெரியாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர் தயாராக இருக்க வேண்டும். இந்த தயாராக இருக்கின்ற நிலையை ஒவ்வொரு கலைஞரும் தன்னுடைய திறமையாக மட்டுமல்ல வலுவுள்ளதாக வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு காலம் நிச்சயமாக வாய்ப்பளிக்கும் என்பதை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். ஒன்றை மட்டும் நான் மீண்டும் சொல்லுகின்றேன், புதிய நடிகர்கள் வருகிறார்கள், ஆனால் நிலைத்து நிற்கிறார்களா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் நிலைத்து நிற்க வேண்டும். தயாரிப்பாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களும் அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒத்துழைப்பும் உழைப்பும் மிக மிக தேவை. பெரியவர் நாகிரெட்டியார் அவர்கள் என்னை பற்றி சொல்லும்போது மைசூரிலே நிகழ்ச்சி எல்லாம் சொன்னார்கள். அதைவிட நான் பெருமையாக சொல்லக்கூடியது, நான் எத்தனையோ தயாரிப்பாளர் நடித்தேன். அந்த படத்தை எங்கள் வீட்டு பிள்ளையை குறித்த காலத்தில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு, கையெழுத்தில் அல்ல மன ஒப்புதலோடு அந்த படத்தில் பணியாற்ற தொடங்கினோம். எவ்வளவு சோதனைகள் வர வேண்டுமோ அதெல்லாம் வந்தது. ஒரு பெரிய கொட்டையை கட்டினார். எந்த ஆயிஷா கண்டத்திலேயே அப்படிப்பட்ட கொட்டை இல்லை. படக்கொட்டை, படப்பிடிப்பு கொட்டை என்பது இருந்தது. ஒரு நாள் நான் சத்யா ஸ்டுடியோடைய படத்திலே நடித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு செய்தி வந்தது, அந்த கோட்டையில் அதாவது தொடர்ந்து பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, பகலில் தீ பிடித்து விட்டது என்று. நான் ஓடோடி வந்து இங்கே என்ன சொல்ல வேண்டுமோ அந்த கொட்டைக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து எனக்கு தெரிந்த அனுபவம் சொல்லிவிட்டு இங்கிருந்து போனார். அவர் தன்னுடைய தோட்டத்தில் திலீப் குமாரன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த துணிச்சல் எந்த தயாரிப்பாளருக்கும் எந்த சொந்தக்காரருக்கும் வர முடியாது. அது ஒரே ஒரு நாகிரெட்டியார் அவரிடம்தான் இருந்தது இருக்கிறது என்பதை நான் சொல்லியாக வேண்டும். நான் சொன்னேன், மறுநாள் அந்த படப்பிடிப்பு கொட்டையிலேயே படம் ஷூட்டிங் நடக்க வேண்டும் என்று சொன்னேன். ஏற்பாடு செய்யுங்கள், நடத்திவிடலாம் என்றார்கள். ஒரு கவலையும் இல்லாமல் நான் கேட்டேன். அப்பொழுது என்ன ஒரு கவலையும் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று. தீப்பிடித்து விட்டது, மக்கள் அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் அணைக்கின்றார்கள், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் பொறுப்பு என்றார்கள். இந்த மற்றவரிடம் பொறுப்பு விடுகின்ற தன்மை, நம்பிக்கை நாகிரெட்டியாருடைய உடன் பிறந்தது என்பதை இங்கே நான் சொல்ல வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள நெகட்டிவ் அங்கே பம்பாயிலே இருந்து அதை தொகுப்பு வேலைகளே கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அனுப்பி அதை செய்து கொண்டிருந்தார்கள். சென்சாருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் காண்பித்து அனுமதி வாங்கி
அதற்கு பிறகு கலப்பு பிரதியை காண்பித்து முடிவு பெற வேண்டும். இதற்காக இங்கே ஏற்பாடு செய்யும் போது என்ன செய்வது என்று கேட்டார்கள். அங்கே செய்ய சொல்லலாமே என்றேன். இதை நீங்களும் பார்க்க வேண்டும் என்றார்கள். இங்கே படப்பிடிப்பு நடந்தது. ஆகவே என்ன செய்தேன், அதை கொண்டு வர முடியுமா என்று கேட்டேன். கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அத்தனை லட்சம் ரூபாய்கள் மதிப்புள்ள நெகட்டிவ் அத்தனையையும் விமானத்தில் இங்கே கொண்டு வர செய்தார். அது இன்று நினைத்தாலும் எனக்கு உள்ளத்தில் அதிர்ச்சி ஏற்படுகிறது. அது வந்து இறங்கி விமான கூடத்தில் அந்த விமானம் இறங்கிவிட்டது என்று கேட்கிற வரையும் நான் தூங்கவில்லை. அவர் தூங்கியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள். முடித்து பிறகு போய் அதை எடுத்து செய்கின்ற காரியத்தை தொடுத்து நடத்தியவர் நாகிரெட்டியார் அவர்கள். ஆகவே இந்த இணைப்பு போல நம்பிக்கைகள் கலைஞர்களுக்கும் பல தயாரிப்பாளருக்கும் இருக்க வேண்டும். அதுபோலவே விநியோகஸ்தர்களுக்கும் படத்தை திரையிடுகின்றவர்களுக்கும் உள்ளே இருக்க வேண்டும், அவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த இணைப்போடு இங்கே நான் மிகவும் பெருமைப்படுவது, கமலஹாசன் வந்து இங்கே இதை பாராட்டியது மிக பெருமைக்குரிய ஒன்று என்பதை, வரலாற்று சிறப்பு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். தன்னை போல ஒரு நடிகருடைய படம் புகழ்பெற்று பெருமை சேர்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது தானும் வந்து கலந்து பாராட்டுவது என்பது அதுதான் மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மையை பெற்றிருப்பவர் அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன், பாராட்டுகிறேன், போற்றி புகழ்கின்றேன். இந்த தொடர்பு இந்த தொழில்துறையில் இருக்க வேண்டும். யார் புகழ் பெற்றாலும் யார் உயர்ந்தாலும் அது எனக்கு சொந்தம் என்கிற மனோபக்குவம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டால்தான் எங்களைப் போல உங்களால் ஆட்சியிலே அமர்த்தப்பட்டவர்கள் இந்த துறைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் செய்ய முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஒற்றுமைதான் எனக்கு தருகின்ற முதலீடு என்பது மட்டுமல்ல, உங்களுக்கு எது தேவையோ அதை செய்கின்ற இடத்தில் உங்களை உட்கார வைத்தது மட்டும் போதாது, அதற்குரிய அந்த தொடர்பையும் நீங்கள் வைத்துக்கொண்டு சாதனைகளை உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் பாராட்டி கேட்டுக்கொள்கின்றேன். நான் அன்பேவா படத்தில் நடிக்கும் போது நண்பர் சரவணன் அவர்கள் அவருடைய சகோதரர்கள் எப்படி என்னிடம் பழகினார்கள் என்பதை நான் எண்ணி வியக்கின்றேன். தென்னாலிராமன் கதை சொல்லும்போது இருந்தும் செத்தான், இருந்தும் கெடுத்தான், செத்தும் கெடுத்தான் சொல்வார்கள். ஆனால் ஏவிஎம் அவர்கள் இருந்தும் இந்த உலகை, இந்த திரை உலகத்தை வாழ வைத்தார்கள், மறைந்தும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணும்போது அந்த பெருந்தகையினுடைய வாரிசுகள் நிச்சயமாக இந்த புகழ் பெறுவது ஆச்சரியப்படத்தக்கது அல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்பும்போது ஏவிஎம்ஐ போன்றவர்கள் ஒரு முத்திரை பதிக்காமல் இருக்க மாட்டார்கள். அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நான் ஏதோ அவர் ஊருக்கு டில்லிக்கு போகும்போது காரிலே போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு அதாவது இன்டீரியர் என்பார்களே அதுபோல கிராமப்புறங்களிலே உள்ள ஒரு கொட்டைக்கு போனார். ஏதோ தமிழ் படம் அல்ல, இந்தி படம் ஓடுகிறது என்று போனார். ஏவிஎம்ஆர் தயாரிக்கப்பட்ட படம். அந்த படத்தை அங்கு அவர் திரையிட்ட போது அந்த எம்பம் அங்கே காட்சியளித்தவுடன் அந்த மக்கள் கைதட்டினார்கள் என்பதை என்னிடம் சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டார்கள். நம்மவர்கள் அந்த பெருமையை வேறு இடத்திலே சேர்க்க முடிகிறது, பெற முடிகிறது என்றால் அது நமக்கெல்லாம் எவ்வளவு தலை உயர்வை கொடுக்கிறது என்பதை அவர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஏவிஎம் இப்படிப்பட்ட படங்களை எடுப்பதில் ஆச்சரியமில்லை. இன்னும் தொடர்ந்து 200 என்பது 250, 200 என்பது 1 வருடம் என்ற அளவுக்கு அவர்கள் ஓடுகின்ற படத்தை, மக்கள் விரும்பி பார்க்கின்ற படத்தை, ஓட்டுகின்ற படம் அல்ல, ஓடுகின்ற படம், அந்த படத்தை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டும், மற்றவர்களும் எடுக்க வேண்டும். முயன்றால் முடியாதது ஒன்றில்லை என்கிற வகையில் மற்ற தயாரிப்பாளர்களும் துணிந்து இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இதிலே நடித்த கலைஞர்கள், உழைத்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பை தந்ததற்காக பல தயாரிப்பாளர் பாக்யராஜ், தலைமை வைத்த நாகிரெட்டியார் அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை சொல்லி, கலைஞர்கள் ஒன்றுபட்டு ஒரு முடிவை சொல்லுங்கள், அதுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த அரசின் முடிவாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி அண்ணா நாம் வாழ்கின்ற கூறி விடைபெறுகிறேன்.